ஞானசம்பந்தப் பெருமான், திருநாவுக்கரசு சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிய தேவார மூவர் தலங்கள் தோறும் சென்று பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம் என்று குறிப்பிடப்படுகின்றது. இத்தகைய தேவாரம் பனுவல்கள் சைவ சமயத்தின் பக்திமை பாடல்களின் தொகுப்பு. இவர் தலங்கள் தோறும் சென்று பாடினார்கள் அல்லவா? இவ்வாறு இவர்கள் தலங்கள் சென்று பாடிய தலங்கள் பாடல் பெற்ற தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பாடல் பெற்ற தலம் என்றால் இவர்கள் மூவருமோ இருவரோ அல்லது ஒருவரோ அந்த தலத்துக்கு சென்று அந்த தலத்து இறைவனை போற்றி பாடியிருப்பார்கள். ஆக அவர்கள் சென்று பாடிய தலங்கள் பாடல் பெற்ற தலங்கள். தலம் என்று சொன்னாலே அதுதான். இந்த தேவார பனுவல்களை பதிகம் என்ற பெயரால் குறிப்பிடுவார்கள். திவ்யபிரபந்த பனுவல்களை பாசுரம் என்ற பெயரால் குறிப்பிடுவார்கள். பதிகம் என்றால் 10 பாடல்கள் தன்னகத்தையே கொண்டது பதிகம். அந்த பதிகத்திலே 10 பாட்டுக்கு மேலே கூட இருக்கலாம், 12 இருக்கலாம், 20 இருக்கலாம். இருந்தால் கூட 10 என்பது பொது கணக்கு ஒன்று. இவ்வாறு பாடிய பதிகங்கள் மேலே கூட ஒரு பதிகத்தை எழுதும்போது மேலே தலம் என்று போட்டு அந்த எந்த தலத்தில் பாடப்பட்டது என்று குறிப்பிடுவது வழக்கம். இவ்வாறு பாடி எந்தெந்த தலங்களில் எவ்வளவு பாடல் பாடினார்கள், எந்தெந்த தலங்கள் இருக்கின்றன, இவெல்லாம் ஒரு ஆய்ந்தெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த தலங்கள் எல்லாம் எங்கெங்கு இருக்கின்றன, எந்தெந்த ஊரில் இருக்கின்றன, எந்தெந்த நாட்டில் இருக்கின்றன, இந்த பதிகங்கள் பெற்ற பாடல்கள் பெற்ற இவர்களால் பாடப்பெற்ற திருத்தலங்கள் எங்கெங்கு இருக்கின்றன. சோழ நாட்டு திருத்தலங்களை காவிரி வடகரை தலங்கள் என்றும் காவிரி தென்கரை தலங்கள் என்றும் பிரித்திருக்கிறார்கள். காவிரி நதியினுடைய வடக்கு பக்கத்தில் இருப்பது, தெற்கு கரையில் இருப்பது, வடக்கு கரையில் இருப்பது என்று. வடகரை தலங்கள் 63, தென்கரை தலங்கள் 128. ஈழநாடு 2, பாண்டி நாடு 14, மலைநாடு 1, கொங்கு 7, நடுநாடு 22, தொண்டை நாடு 32, துளுவ நாடு 1, வடநாடு 5. இவ்வாறு அவை காணப்படுகின்றன. இதை ஒரு பாடலும் சொல்லுகின்றது. ஈசன் உரை தேவார திருத்தலங்கள் என்னென்ன என்று. சோழ நாட்டு 191, தொழிலங்கை 2, தமிழ் பாண்டி நாட்டில் 72, மலை நாட்டில் 1, கொங்கில் 7, நடுநாட்டில் 22, 7 20 தொண்டை நாட்டில் 7 12, 12 20 32. தொண்டை நாட்டிலே 7 20, ஒன்றே துளுவத்தில், வடநாட்டு 5. இவ்வாறு எங்கெங்கே இருக்கின்றதை பாட சொல்கின்றது. வேறொரு முறையிலே தொகுத்து பார்ப்பார்கள். இதை பன்முறை, அடங்கன் முறை, தலமுறை என்று மூன்றாக பிரித்து பார்ப்பார்கள். ஒவ்வொரு பண்ணின் கீழும் உள்ளதை 1 7 திருமுறைகள் இருக்கின்றனவா? ஒவ்வொரு பண்ணின் கீழும் உள்ள திருமுறைகள் அவ்வாறு அடவு செய்து பார்ப்பது இது பன்முறையாகும். திருத்தலங்கள் வாரியாக மூவர் பாடல்களையும் தொகுத்து தருவது முறை அடங்கன் முறையாகும். மூவரின் பாடல்களையும் தனித்தனியாக வைத்து தலங்கள் வாரியாக தொகுக்கும் முறை தலைமுறையாகும். இவ்வாறு 3 முறையிலே தொகுத்து பார்ப்பார்கள். பன்முறை, அடங்கன் முறை, தலைமுறை என்று. இவ்வாறு பார்ப்பதிலே இந்த தலைமுறை என்றெல்லாம் பார்ப்பதில் என்ன ஒரு வசதி என்றால், நாம் புனித யாத்திரை செல்வ தலங்களுக்கெல்லாம் சென்று தரிசிக்கும் போது வேளாண் உதவியாக இருக்கும். இவ்வாறெல்லாம் எவ்வளவு தலங்கள் போகிறோம் என்பதெல்லாம் சென்று பார்க்கிறோம் அல்லவா? அந்த தலங்கள் போகும்போது எந்தெந்த தலங்கள் போயிருக்கிறோம் என்பதும் அந்த தலங்களில் என்ன எவ்வளவு பாடல் இருக்கிறேன் என்பதெல்லாம் பார்ப்பதற்கு இந்த வகுப்புகள் உதவுகின்றன. ஆக தலங்கள் தோறும் சென்று தரிசிப்பது என்பது, இயன்றவரை தரிசிப்பது என்பது நமக்கு நம் மனதை புனிதப்படுத்தும் நிகழ்வாக நாம் கருதுகின்றோம். இவர்கள் எல்லோரும் சென்று போற்றி பாடியிருக்கிறார்கள். அந்த தலங்களை சென்று நாம் தரிசிக்கின்ற காரணத்தினாலே, சென்று தரிசிப்பதினாலே நாம் என்ன பெயர் பெறுகின்றோம் என்றால், நம் மன தூய்மை பெறுகின்றது. அவ்வத்தலத்து இறைவனுடைய அருள் கிடைக்கின்றது. இந்த பெரியவர்களுடைய இவர்கள் பாடிய பாடல்கள் நாம்
திரும்பவும் நினைத்து பார்க்கின்ற காலத்தில் நம் மனதும் செம்மைப்படுகின்றது.